Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போது சிம்பிள் ஈக்குவேஷன்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் நம்ம மெயினாக ஈக்குவேஷன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ in an equation there is always an equality sign. ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா அதில் ஈக்குவாலிட்டி சைன் இருக்கணும். அந்த ஈக்குவாலிட்டி சைன் வந்து நமக்கு என்ன ஷோ பண்ணுது? LHS வந்து RHSக்கு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ LHS அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் RHSன்றது என்னது? ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இப்போ நம்ம பார்ட் 1ல் என்ன பார்த்தோம்? ஈக்குவாலிட்டி ஸ்டில் ஹோல்ட்ஸ் இஃப் வி ஆட் ஆர் சப்ராக்ட் சேம் நம்பர் ஆன் போத் சைட்ஸ். சேம் நம்பரை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் நம்ம ஆட் பண்ணாலும் ஓகே, சப்ராக்ஷன் பண்ணாலும் ஓகே. ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து நமக்கு ஹோல்ட் ஆச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ரெண்டு சைடுமே சேம் நம்பர்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி நீங்கள் வந்து சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, டிவைட் பண்ணாலும் ஓகே ஆன் போத் சைட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி வந்து இங்கேயும் நமக்கு வந்து ஹோல்ட் ஆக தான் செய்யும். அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஈக்குவாலிட்டி ஸ்டில் ஹோல்ட்ஸ் இஃப் வி மல்டிப்ளை ஆர் டிவைட் சேம் நம்பர் ஆன் போத் சைட்ஸ். இப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் வந்து பாருங்கள், நான் இப்போ வந்து சேம் நம்பர் போத் சைட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இது வந்து ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 8 - 3 × 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 4 + 1 × 2. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 8 - 3 என்ன வரும்? 5 × 2 = 4 + 1 என்ன வரும்? 5 வரும். ஸோ 5 × 2. ஸோ 5 2s are 10, 5 2s are 10. ஸோ நமக்கு என்ன வந்துருச்சு? லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போனா நமக்கு இங்கே ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஹோல்ட் ஆகிருக்கா? ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தது. இதே மாதிரி சேம் நம்பரை வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போது 8 - 3 இந்த சேம் ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிறேன். ஸோ 8 - 3 divided by 2 = 4 + 1 divided by 2. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். 8 - 3 என்ன வரும்? 5 divided by 2 = 4 + 1 5 divided by 2. ஸோ 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 2.5 வரும். கரெக்டாக 5ஐ வந்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 2 2s are 4, ரிமைண்டர் 1. இப்போ இங்கே பாயிண்ட் வச்சுருவோம். ஸோ 0, 5 2s are 10. ஸோ நமக்கு 2.5 வரும். 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு 2.5. ஸோ அப்போது இங்கேயும் பாருங்கள், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாருங்கள், இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சா? ஈக்குவாலிட்டி ஸ்டில் ஹோல்ட்ஸ் இஃப் வி மல்டிப்ளை ஆர் டிவைட் சேம் நம்பர் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சேம் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம், சப்ராக்ஷன் பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், டிவிஷன் பண்ணுறோம், நமக்கு ஈக்குவாலிட்டி கண்டிஷன் வந்து ஹோல்ட் ஆகுது. இதே இது டிஃப்ரெண்ட் நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம், இல்லை சப்ராக்ஷன் பண்ணுறோம், இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், இல்லை டிவிஷன் பண்ணுறோம் போத் சைட்ஸ் அப்படின்னா
அப்போயும் ஈக்குவாலிட்டி கண்டிஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து எடுத்து செஞ்சு பார்ப்போம். ஸோ 8 minus 3 is equal to 4 plus 1. the same equation தான் எடுக்கிறேன் நான். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ். இப்போ இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதுதான் ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நான் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து +2 பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு வந்து +3 பண்ணுறேன். ஸோ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கே 5 + 2 வரும், இங்கே 5 + 3 வரும். ஸோ இங்கே 7 வரும், இங்கே என்ன வரும் 8 வரும். ஸோ 7 is not equal to 8. அப்போது இங்கே வந்து நமக்கு ஈக்குவாலிட்டி கண்டிஷன் வந்து ஹோல்ட் ஆகலை. ஸோ ஹோல்ட் ஆகாது. சேம் நம்பர்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஹோல்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் சப்ராக்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள், டிவிஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஹோல்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ x + 3 = 8 இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னது 8 தான் ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x + 3. ஸோ ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து சால்வ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூஸையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? x + 3 இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி கண்டிஷன் நமக்கு ஹோல்ட் ஆகணும் ஒரு ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்போ. ஸோ என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே +3 இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து இங்கே -3 ஆட் பண்ணுறோம். +3 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிறோம்? -3 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ -3 ஆட் பண்ணுறப்போ நமக்கு இங்கே +3 -3 கட் ஆயிரும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது, சேம் நம்பர் இருக்குது, இது நம்ம கேன்சல் பண்ணிடலாம்ல. ஸோ ஒரு இன்டீஜர் அடிஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ஷன் பண்ணுவோம். சப்ராக்ஷன் பண்ணுறப்போ நமக்கு 3 - 3 என்ன வந்துடும்? 0 வந்துடும். ஸோ அப்போது இங்கே x தான் ஆன்சர் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன வேல்யூ வரும்? x வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் சால்வ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 8 இருக்குது. அந்த 8லையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? -3 தான் ஆட் பண்ணியிருக்கோம். சேம் நம்பர் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஹோல்ட் ஆகணும் ஈக்குவேஷனில். ஸோ 8 - 3, 8 - 3 நமக்கு என்ன வரும்? 5 வரும். ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து 5 வந்திருக்கு. ஸோ இதையும் நீங்கள் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும் நமக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வந்திருக்கு? x வந்திருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்கு? 5 வந்திருக்கு. ஸோ x is equal to 5 தான் சொல்யூஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது? x + 3 is equal to 8 இருக்குது. x + 3 is equal to 8. ஸோ இந்த எக்ஸில் வந்து நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5 + 3 is equal to 8. ஸோ 5 + 3 என்ன வரும்? 8. 8 is equal to 8. ஸோ நமக்கு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. ஸோ ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஹோல்ட் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு என்ன சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷனுக்கு? x is equal to 5 is a solution for this equation. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒன் மோர் ஈக்குவேஷன் கொடுக்குறேன். x - 3 is equal to 10. ஸோ லாஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து அடிஷன் இருந்தது, இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு -3 இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுறேன், அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ x - 3 இருக்குது. x - 3லாம் இதில் என்ன ஆட் பண்ணணும்? நம்ம +3 ஆட் பண்ணணும். இப்போது +3 - 3 கேன்சல் ஆயிரும், x ஆயிரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு x வந்திருக்கு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 10 இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து 10 இருக்குது. இப்போ இங்கே நம்ம வந்து +3 பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் நம்ம +3 பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும்? 13 வரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 13. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கம்பைன் பண்ண போகிறேன். இப்போது எனக்கு x is equal to 13 வரும். ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 10 இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் வேல்யூவை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 13 மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 10. 13 மைனஸ் த்ரீ என்ன வரும்? 10 இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்ஹெச்எஸ் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவாலிட்டி வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 is a solution. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன். 3x is equal to 10. ஸோ 3x அப்படின்றது நமக்கு 3 into x. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட், இதுதான் ரைட் ஹேண்ட் சைட். நம்ம இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3x அப்படின்றது 3 into x. ஸோ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா 3யை வந்து ஒரு 3யை வந்து நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 3x by 3. ஸோ 3 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன வந்திருக்கு? எக்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போது ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு 10 இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். 10 இருக்குது. 3யை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதே மாதிரி இங்கே நம்ம டிவைட் பண்ணணும். 10 by 3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 10 by 3. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 by 3. ஸோ இந்த x is equal to 10 by 3யை நம்ம ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x is equal to 10 இருக்குல்ல, 3x is equal to 10. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 into 10 by 3 is equal to 10. ஸோ பாருங்கள், இப்போ 3 வந்து மேலே கீழே கேன்சல் ஆயிரும். ஸோ 1 10 is 10. 10 is equal to 10. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் is equal to ரைட் ஹேண்ட் சைடு. அப்போது நமக்கு ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ x is equal to 10 by 3 is a solution. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது டிவிஷன் பார்க்கலாம். இது டிவிஷன் ஆப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். x by 3 is equal to 10 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து எடுத்து செய்கிறப்போ x by 3 எடுப்போம்ல. ஸோ x by 3 இங்கே டிவிஷனில் இருக்குது. 3 வந்து நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு 3யை வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போது 3 கேன்சல் ஆயிரும். இங்கேயும் நமக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருது? எக்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 10 இருக்குது. ஸோ 10ஓட ஒரு 3 என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஸோ 10 3s are 30. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு 30 வருது. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடையும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 தான் நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது. அதாவது எக்ஸோட வேல்யூ கிடைக்குது. இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸோட வேல்யூக்கு வந்து 30 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 30 by 3 இஸ் ஈக்குவல் டு 10. இதை கேன்சல் பண்ணோன்னா 1 3 is 3, 10 3s are 30. இப்போ 10 is equal to 10. அப்போ இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சு. ஸோ ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 30. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ ஃபைனலாக வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா அதில் ஈக்குவாலிட்டி கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஈக்குவாலிட்டி கண்டிஷன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது இந்த இது பாருங்கள், 4x + 5 greater than 65 இருக்குது. இது ஈக்குவேஷனா? நோ, இட்ஸ் நாட் எ ஈக்குவேஷன். இட்ஸ் நாட் அன் ஈக்குவேஷன். இது ஏன் ஈக்குவேஷன் இல்லைன்னு சொல்கிறோம்? எக்ஸ்ப்ரெஷனுக்கு மீனிங் என்ன? 4x + 5 இஸ் கிரேட்டர். இது கிரேட்டர் சிம்பிள் தானே, கிரேட்டர் தென் 65. ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, இது வந்து கிரேட்டராக இருக்குது, கிரேட்டர் தென் 65. நமக்கு ஈக்குவேஷன் அப்படின்னா ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஹோல்ட் ஆகிருக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். பட் கிரேட்டர் லெஸரெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 4x + 5 லெஸர் தென் 65 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி சொல்லுவோம் நம்ம? 4x + 5 இஸ் லெஸர் தென் 65 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து லெஸராக இருக்குது 65 விட. ஸோ இங்கேயும் நமக்கு ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஹோல்ட் ஆகலை. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ அந்த வந்து இஸ் நாட் எ ஈக்குவேஷன். இதனால தான் இட்ஸ் நாட் எ ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.